வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும். இன்னைக்கு 16வது நாள், 16வது பாசுரம், 16வது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோர் உமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். இது நடுவில் இருக்கிற நாயகனாயங்கிறதுக்கு ஏற்ப மிடில் இருக்கிற பாசுரம். இப்போ நேத்தி வரைக்கும் என்னன்னா 5 லட்சம் குடி பெண்களையும் எழுப்பிண்டு வந்ததா கணக்கு. அதுக்கு 10 6வது இதுலேருந்து 10 தோழிகளை எழுப்புற மாதிரி 10 ஆழ்வாரை எழுப்புற கணக்குன்னா பெரியாழ்வாரில் தொடங்கி திருமங்கை ஆழ்வாரை எழுப்புற மாதிரி முடிச்சுட்டா. இப்போ இதுக்கு அடுத்த காட்சி, ஒவ்வொரு காட்சியா வருது இல்லையா. இப்போ அடுத்த காட்சி, இது வரைக்கும் இவாளெல்லாம் வேதமல் நார்மல் இவாளெல்லாம் எழுப்பினா இல்லையா. இப்போ விண்ணோர் எழுப்புறதுன்ட்டு நித்திய இவாளெல்லாம் சூரியெல்லாம் எழுப்புற மாதிரி பாசுரங்கிற கணக்குல முதல்ல யாரை எப்போ எழுப்ப போறாங்கிறது பார்க்கலாம். இதுலயே பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வாயில் காப்பாளன் ஜெய விஜயர் அது மாதிரி. இப்போ நாயகனாய் நின்னுருக்கா. நாயகன் யாரு நமக்குன்னு பார்த்தா பெருமாள் தான், கிருஷ்ணர்னு சொல்லிடலாம். ஆனா இவா என்ன சொல்றான்னா, நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய பெருமாள் நாயகன்னா அவர் தந்தைக்கு கட்டுப்பட்டவரா இருக்கார் இல்லையா. சோ அவருக்கும் நாயகன் யாரு? நந்தகோபர். அவரோட ஆத்து வாசலை காவல் காக்கிறவாளை இப்ப சொல்ற. அதுக்காக தான் இங்க சொல்ற. முதல் பாசத்துல என்ன சொன்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன்னு இவர் நந்தகோபர் கிருஷ்ணருக்கு ஒரு தீங்கும் நீங்காரு, அது மாதிரி ஏதாவது பூச்சி இருக்கா என்னன்னு கூட வேலை வச்சு பார்த்துட்டு இருந்தாருங்க. இங்க அவர் அந்த ஊருக்கே தலைமை பீடத்துல இருக்கிற மாதிரி, இதனால லீடர்ஷிப் குவாலிட்டி மாதிரி காமிக்கிறார். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இப்போ அவருக்கு எவ்வளோ ஆபத்து, கிருஷ்ணருக்கு பறந்ததுல இருந்து ஆபத்து தான் அங்க இருந்த வரைக்கும். ஸோ அங்க நல்ல பாதுகாவல் பயங்கரமா இருக்கும். அதுக்காக அவர் ஆத்துக்கும் ஒவ்வொரு ஆத்துக்கும் அவர் கிருஷ்ணரோட ஆத்துக்கு பாதுகாவல் வாசல்ல எல்லாம் வாயில் காப்பாளன்லாம் இருப்பா. இப்போ நம்ம கேட் கீப்பர் வாட்ச்மேன்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் இருக்கான்னு. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா கோயில் காப்பானே. உள்ளுக்குள்ள வந்தோடனே வெளியில வாசல் இருக்கு இல்லையா, அந்த இடத்த கோவில்னா அந்த அவளோட வீடுங்கிற மாதிரி குறிப்பிட்டு அதை காப்பா முதல்ல அந்த வாயில் காப்பாளனை மென்ஷன் பண்றேன். இவாளெல்லாம் குழந்தை இல்லையா, சின்ன பசங்க தானே. ஸோ இவாளுக்கு அந்த அவளோட பேரு அந்த இதெல்லாம் சொல்ல தெரியாது. இப்போ குழந்தையிலே பொதுவாக பார்த்தா என்ன, யாராவது தொழில் எதாவது பண்ணா இந்த மிட்டாயெல்லாம் வச்சுருந்தான்னா கூட மிட்டாய்க்கார தாத்தா அப்படின்னு தான் குழந்தைகள் சொல்லும். அது மாதிரி பாவனையில ஆண்டாலும் என்னன்னா வாயில் காப்பானேன்னு அவளோட தொழிலை வச்சு கூப்பிடுறா. அப்புறம் முதல்ல வாசல், அதுக்கு அடுத்து வெளியில இருந்து காம்பவுண்ட் வால்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன், எடுத்தா மெயின் என்ட்ரன்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான். அவ ராஜா இது நந்தகோபர் அந்த இதுக்கே தலைவர் இல்லையா, அதனால ஒவ்வொருத்தராத்துக்கும் ஐடென்டிபிகேஷனுக்கு பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கொடி இருக்கும். ஓ இவர் தான் தலைவர், இவா இதுக்கு அடுத்த பதவி, அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறமே. அது மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற இன்னொரு வாயில் காப்பாளனையும் கூப்பிடுறான். இதை என்னன்னா பொதுவா பெருமாளுக்கெல்லாம் பார்த்தா 16 பேர் 2 பேரா இருக்கிற மாதிரி வாயில் காப்பாள துவாரபாலகாலே இருப்பாள். அதை ஒவ்வொருத்தரையா சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஆண்டாள் பாசுரத்துல எப்படி 5 லட்சம் பெண்களை 10 பாசுரத்துல எழுப்புற மாதிரி வச்சிருந்தாலும் அது மாதிரி 16 பேரையும் சேர்த்து 2 வாசல்ல இருக்கிறவர், அப்புறம் உள்ள தோரண வாயில் அங்க இருக்கிறவர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறான்னு சொல்றான். அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ மணிக்கதவும் தாழ்த்திரவாய், மணிகள் பூட்டப்பட்ட கதவை தரன்னு சொல்லலாம். மணிங்கிறத இங்க அழகுன்னு சொல்லலாம். கிருஷ்ணர் தான் அவரை சுத்தி இருக்கிறது எல்லாமே அழகா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அழகான கதவை தரேன்னு சொல்றான். அப்புறம் ஆயர் சிறுமியோர் உமக்கு அரைப்பறை. எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் கிருஷ்ணர் எங்களுக்கு நேத்திக்கு அரைப்பறைன்னா அறியக்கூடிய பறை, ஒரு தோல்வாத்தியம் அப்படி சத்தம் எழுப்புற இது பாவை நோம்புக்கு தேவையானத மாயன் மணிவண்ணன். மாயை எவ்வளவோ சின்ன குழந்தையா இருக்கும் போதே அத்தனை மாய செயல்களும் பண்ணும். ஆனா எங்களுக்கும் சமமா பழகிற மாதிரி இருக்கிற மாயன், வியக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடிய மணிவண்ணன் அவர் எப்படின்னா, ஒரு நல்ல நீல மணிக்கல்ல உடைச்சு பிரிச்சு பார்த்தா அது உள்ளுக்குள்ள எவ்வளவு ஷைனிங்கா இருக்குமோ அப்படிப்பட்ட நிறத்தோட பளபளப்பான கொடின நிறத்தோட இருக்கிற மணிவண்ணன். நென்னல என்ன என்னன்னா எங்களுக்கு நேத்திக்கே சொல்லிட்டார், உனக்கு இது கொடுக்குறேன், அந்த பறையை தரேன், நீங்க வாங்கிக்கோங்க, சீக்கிரமா வாங்கிக்கோங்கன்னு. அதுக்காக நாங்க தூயோமா மன தூய்மையோட நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. துயிலழ பாடுவான், அவரை எழுப்புறதுக்காக வந்திருக்கோம்.
அப்புறம் வாயால் முன்ன மாத்தாது, நீ எங்களுக்கு எதுவும் ஆப்போசிட்டா சொல்லிடாத, நீ வந்து பண்ணாத அப்படி இப்படின்லாம் சொல்லிடாத, வராதன்னு சொல்லிடாத. அம்மானா ஒரு தலைவன்கிற இதுல வந்து சொல்லலாம். இவ அவர்கிட்ட இறங்கி கேட்கறதுனாலையும் சொல்லலாம். நெய்ய நிறை கதவம் நீ கேளோர் என்பவன், அந்த கதவை திறந்து விடுங்கிறா. இதை இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா பாக்குறோம்னு எடுத்துட்டோம்னா, அவ வந்து எப்படி சொல்றான்னா, அவ வந்து இந்த எல்லாமே உரையாடல் வழியில தானே இருந்திருக்கு. இதுலயும் வந்து இவா சொல்றதுக்கு அவ அந்த வாயில் காப்பாளன் வந்து பதில் சொல்ற மாதிரி கணக்குல எடுத்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அப்ப வந்து இவ என்ன பண்றா, முதல்ல வரா உள்ளுக்குள்ள, நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வரா. நீ வந்து கதவை திறங்கிறா. எதுக்கு திறக்கணும், நீங்களா எதுக்கு வந்திருக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து நினைச்சுக்கிறா, நாயகனாய் நின்ன, ஓ தன்னையே வந்து நாயகன்னு சொல்றா போல இருக்கு அப்படின்னு அவர் அவர்லாம் ஆச்சரியப்பட்டு உடனே வெளியில இருக்கிறவர் வந்து கதவை திறந்து விட்டுறாராம். இவா சொல்றது வந்து என்னன்னா, நாயகனாய் நின்ன நந்தகோபன் வந்து இந்த ஊருக்கே நாயகனா இருக்கா, அப்படி இருக்கிறவரோட வாயில் காப்பாளுங்கன்னு சொல்றான். ஆனா இவரை நினைச்சுக்கிற மாதிரின்னா நம்மளையே தான் சொல்றான்னு சரின்னு சந்தோஷப்பட்டு கதவை திறந்து விட்டு உள்ள வந்துடுறான். கொடித்தோறும் தோரண வாயில் காப்பாளேன். அவர் வந்து பாக்குறாரு, எதுக்கு நீங்கெல்லாம் வந்திருக்கேள், இவ்வளோ பேர் எதுக்கு வந்திருக்கேள் அப்படின்னு கேட்குறேன். வெளியில இருக்கிறவர் எங்களை விட்டுட்டாருன்னா, வெளியில இருக்கிறவர் விட்டுட்டாருன்னா வந்து அவருக்கு தெரியும் நான் அடுத்து கேள்வி கேட்பேன்னு, அதனாலதான் அவர் வந்து விட்டுட்டார். நான் உங்களை அப்படிலாம் ஈஸியா உள்ள விட முடியாது அப்படின்னு. ஏன் அப்படி இது பண்றீங்கன்னா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது என்ன ராமராஜ்யம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஈஸியா யார் வந்தாலும் பாக்குறதுக்கு. அது வந்து ராமரோட ராஜ்யத்துல பயமே இல்லாத இடம், ராமருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, தசரதர் எந்த தீங்கு வராம பார்த்துப்பார். ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. இவரும் வந்து இடைக்குளத்துல பிறந்திருக்கார். நந்தகோபர் எவ்வளவுதான் சாமர்த்தியமா இது பண்ணினாலும் வர்ற அரக்கர்களை சமாளிக்கிறது கஷ்டம், அதனால நாங்க விட மாட்டோம். உன்னைவா சொல்றாங்க, நாங்க வந்து என்ன சின்ன பசங்க, ஆயர் சிறுமி தானே நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க தூயோமா நல்ல தூய்மையான எண்ணத்தோட தானே வந்திருக்கோம். அதுக்கு சொல்றேன், அப்படிதான் வந்தா இவ வந்து பூதனை வந்து பெண்ணாதான் வந்தா, தாயாதான் வந்தா, ஆனா வந்து விஷப்பால் கொடுத்தா இல்லையா, அதனால நாங்க யாரையுமே நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றான். உடனே இவா சொல்றா, இல்ல நாங்க அப்படியெல்லாம் கிடையாது, நீ வந்து எங்களுக்கு கிருஷ்ணரே தான் வந்து சொல்லியிருக்காரு, அரைப்பறை எங்களுக்கு பறை இதை தரேன்னு, இவ்வளோ சீக்கிரத்துலயே அவங்கள வர சொல்லியிருக்காரு அப்படின்னு நேத்திக்கே பேசும்போதே வந்து சொல்லியிருக்காரு. நென்னலே நேத்திக்கே எங்களுக்கு சொல்லியாச்சு, நீ வந்து மாயன், அவர் எப்படி வியக்கத்தக்க செயல்களை செய்யறவன்னு எங்களுக்கும் தெரியும், அசுரர்களை அழிச்சது எல்லாமே எங்களுக்கு தெரியும், அவர் தான் நென்னலே வாயினிருந்தான், நேத்திக்கு எங்களுக்கு சொன்னார் நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு. அதுக்காக நாங்க நல்ல மனசுல தூய்மையான எண்ணத்தோட அவர் மேல இருக்கிற உண்மையான பக்தியோட நாங்க வந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா துயிலழ பாடுவான்னு. ஓ அவர் தூங்கிட்டு இருந்தா அவரை தொந்தரவு பண்ணி எழுப்பணும்னு வந்திருக்கல, நான் உங்களை உள்ள விட மாட்டேங்க. உடனே வா சொல்றா, இல்ல நாங்க வந்து என்னன்னா அவருக்காக காத்துன்றிருந்து அவர் எழுந்தோன்னா மங்களகரமா அவரை பாடுவோம். எல்லாத்துலயும் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுங்கிறது எல்லாத்துலயும் உண்டு. அதனால வந்து கௌசல்யா ராமருக்கு பாடினா இல்லையா, அது மாதிரி வந்து பெருமாளுக்கு வந்து ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. அது மாதிரி நாங்க வந்து அவர் எழுந்தோன்னா அவரோட சந்தோஷத்துக்காக நாங்க பாட்டு பாடுவோம், அவரை நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம், எங்களை உள்ள விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, வாயால் முன்ன மாத்தாதே, நீ வந்து என்ன பண்ணு, முதல்ல எடுத்த உடனே அபசகுணமா ஏதாவது மாத்தி சொல்லி எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிடாத அப்படிங்கறதுல வந்து சொல்றா. உனக்கு அதுல என்னன்னா முன்னாடி கதை உனக்கு மறந்து போயிடுதா அப்படிங்கிறது. சனத்குமார் அவர்கள் வரும்போது ஜெய விஜயர் வந்து அவளை தடுத்தா இல்லையா, தடுத்து என்னாச்சு, சாபம் வாங்கிட்டு ஃபுல்லா ராவண கும்பகர்ணன் கம்சன் அது இதுன்னு ஒவ்வொரு இதுவா 2 பிறவியா எடுத்து எவ்வளவு பிறவி கஷ்டப்பட்டா, அது உனக்கு இன்னும் மறந்து போயிடுதா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றான். அதனால எங்களை வந்து ஒன்னும் இது பண்ணாத, எங்களை நீ உள்ள விட்டுடு. உடனே அவளுக்கு சாப்பிடணுன்னு அவளுக்கு பயம் வந்துடுது. நான் ஏன் சரி ஓகே நீங்களாம் வந்திருக்கேன், அவன் எப்படி தரான், உங்களை உள்ள விட்டுட்டான், அது மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, நேய நிலை கதவும் நீங்களே இந்த கதவை திறந்துன்னு உள்ள போயிடுங்களேங்க. இவா சொல்றா, அதெல்லாம் கிடையாது, நீ தான் வந்து கதவை திறக்கணும். இந்த கதவு வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப இறுக்கமா 2 இது சேர்ந்து மூடின மாதிரி இருக்கும். உள்ள இருக்கிற பக்தர்கள் பெருமாளோட அன்புல சேர்ந்தவா அடியார்கள் எல்லாம் வந்து வெளியே விடக்கூடாதுன்னு, வெளியில இருந்து வர்ற எதிரிகளை உள்ள விடக்கூடாதுன்னு காத்துட்டு இருக்கும், அவ்வளோ டைட்டா இருக்கும். ஸோ நாங்களா இந்த கதவை வந்து திறக்க முடியாது, நீ தான் வந்து இந்த கதவை எங்களுக்கு திறந்து எங்களை உள்ள விடணும். நீ திறந்தன்னா நீ வந்து கிருஷ்ணன் அவரோட அடியார், ஸோ வந்து நீ திறந்தன்னா கண்டிப்பா எதிரிகள் இல்லைன்னு அந்த கதவு திறந்துடும், அதுக்காக நீ வந்து எங்களுக்கு கதவை திறந்து எங்களை உள்ள அனுப்பிடணும் அப்படிங்களா. அது அப்போ சொன்னோடனே வாழும் திறந்துடுற, உள்ள போயிடுற. இனிமேல் ஒவ்வொருத்தரையா வந்து கிருஷ்ணர் பலராமர் வரிசையா ஒவ்வொருத்தரையா எழுப்பி கடைசியில கிருஷ்ணரை எழுப்புற மாதிரி இது பாசுரம் வரும். 16ல இருந்து 20 வரைக்கும்.
இதுல ஆண்டாள் நமக்கு மெயினா சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போறோம்னா கூட பெருமாளை தானே சேவிக்க போறோம், நேரம் உள்ள போனோன்னு கோவில்ல பெருமாளை சேவிச்சிடலாமான்னா அது பண்ணக்கூடாது. முதல்ல வந்த உடனே கஜஸ்தம்பம் பலிபீடத்துக்கிட்ட விழுந்து நம்ம சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கருடாழ்வார்ட்ட அனுமதி வாங்கிட்டு, அப்புறமா ஆழ்வார் ஆச்சாரியனை சேவிச்சுட்டு, தாயாரை சேவிச்சுட்டு, கடைசியில அங்க இருக்கிற பெருமாள் சன்னதியில் இருக்கிற துவாரபாலகால்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அப்புறமா தான் பெருமாள்கிட்ட போகணும். இந்த ஆர்டரை வந்து எப்படி அம்மா குழந்தையில எப்படி கையை பிடிச்சி ஒவ்வொரு இதுவா சொல்லி தருவா, அது மாதிரி ஆண்டாள் நமக்கு காமிக்கிறா எப்படி பெருமாளை சேவிக்கிறதுக்கு உள்ள போகணுங்கிறது. இது முக்கியமா என்னன்னா, இந்த நாயகனாய் பாசுரம் எல்லாருக்குமே தெரியும். அதுல பெருமாளுக்கு பண்ணும்போது முதல்ல இந்த நாயகனாய் நின்ன பாசுரம் சொல்லி தான் எல்லாருமே ஆரம்பிப்போம். ஸோ இதில் இப்போ வந்து எந்த திவ்ய தேசத்தை குறிப்பிடுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஆண்டாள் வந்து திருக்குறுங்குடி பெருமாளை குறித்து வந்து இது பண்ணுறா. திருக்குறுங்குடி திவ்ய தேசம் எல்லாருக்கும் தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்துக்கிட்ட இது இருக்கிற இடம், மேற்கு தொடர்ச்சி மலை இதில் இருக்கிறது. 78வது திவ்ய தேசம். இது வைஷ்ணவ நம்பி அப்படின்னு சொல்லுவா, அழகிய நம்பிராயர் கோவில் அப்படின்னு சொல்லுவா. நிறைய அற்புதங்கள் இருக்கிற கோவில் அது. அது வந்து என்னன்னா, நம்ம ஏற்கனவே வந்து நம்பாடுவான் கதை பார்த்துருக்கோம் இல்லையா, கைசிகை ஏகாதசி நம்ம சேனல்லையே இருக்கு. அதில் வந்த கைசிகை ஏகாதசி நடைபெற்ற ஸ்தலம் இதுதான். இங்கே இருக்கிற அந்த மகேந்திரகிரி பர்வதம், அதிலிருந்து தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து தாவியம் இலங்கைக்கு சீதையை பார்க்கறதுக்கு போனார்னு சொல்லுவா. இங்கே பெருமாள் மொத்தம் 5 நிலையில இருக்கார். நின்ன நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, நடந்த நம்பி, பார்க்கடல் நம்பி. ஸோ 5 நிலையில இருக்கார். வித்தியாசமான இது. நம்பாடுவானுக்காக வந்து அவர் சேவிச்சா அந்த பிரம்மராட்சஸ் அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே தெரியும் நமக்கு. அப்போ அவர் சேவிக்கிறதுக்கு பெருமாளை வந்து மகேந்திரகிரி பர்வதத்துக்கு கீழே இருக்கிற நம்பாடுவான் வந்து சேவிக்க போறார். அப்போ பிரம்மராட்சஸ் கேட்கறது, நான் உனக்கு என்ன, நான் உன்னை சாப்பிட்றணும் அப்படின்னு, இரு நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு நம்பாடுவான் சொல்றார். அப்போ வந்து கோவில் போனால் அந்த கொடிமரம் வந்து தடுக்கிறது, இன்னைக்கு கடைசி இது, ஆனால் பெருமாளை சேவிக்க முடியலையே நினைச்ச உடனே பெருமாள் கொடிமரத்தை நகர சொல்லி இது பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் கொடிமரம் கொஞ்சம் நகர்ந்த இடத்துலயே தான் இருக்கு. இங்க அது பெரிய விசேஷம். அப்புறம் 5 நிலை நம்பி. இதுக்கு வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து வாமன க்ஷேத்திரம்னு சொல்றா, குரங்க க்ஷேத்திரம்னு உண்டு. ஏன்னா வந்து குரங்கம்னா பூமாதேவி, பூமாதேவி வழிபட்ட ஸ்தலம், பூமாதேவி பெருமாளை சேர்ந்தது இங்க இருந்தாங்கிறதுனாலையும் குரங்கஸ்தலம்னு சொல்றா. அப்புறம் வந்து என்னன்னா, வராக அவதாரம் வாமன அவதாரம் ரெண்டுத்தோடையும் இந்த க்ஷேத்திரம் வந்து சம்பந்தப்பட்டது. வராக அவதாரத்துல எடுத்து பெருமாள் இந்த நம்பாடுவான் கதை எல்லாத்தையும் வந்து உய்ய வழி, உலகத்துல இருக்கிறவாள்லாம் ஒன்று அடையறதுக்கு ஈஸியான வழி என்னன்னா வாயினால் பாடி அப்படிங்கிறத மனத்தினால் சிந்திக்கங்கிறத வந்து இசையால் அடையலான்னு சொல்லும் போது தான் நம்பாடுவான் கதையை பூமாதேவியை மடியில இருத்தி பெருமாள் சொல்ற. நம்பாடுவானோட கதையும் அதுல வந்து வருது. கைசிகை ஏகாதசி அங்க ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு முறையும் அந்த நாடகமா அந்த திருக்குறுங்குடியில இந்த பிரம்மராட்சஸ் இந்த இவர் நம்பாடுவான் கதையை இன்னும் நடத்தின்னு இருக்கா. அவர் வராக அவதாரமா இருந்தது இல்லையா, பிரம்மாண்டமான உருவம் இல்லையா, அதை குறுக்கி இந்த இடத்துல தன் உருவத்தை குறுக்கினதுனால திருக்குறுங்குடி அப்படின்னு பேராயிடுதுன்னு சொல்றா. வாமன அவதாரத்துல வந்து பெருமாள் மேல வரைக்கும் போனார் இல்லையா, அப்போ அவரோட சிலம்புல இருந்து ஒரு சதங்க விழுந்து அதுல இருந்தா இந்த சிலம்பாறு இங்க உருவாயிருக்குங்கிற, அதனால வாமன அவதாரத்தோட இந்த ஸ்தலம் வந்து சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றா. இப்போ இந்த பெருமாள் வந்து கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம், தாயார் திருக்குறுங்குடி வள்ளி தாயார், வைஷ்ணவ நம்பி, அப்புறம் வந்து அழகிய பரிபூர்ணர்னு வந்து சொல்றா பெருமாளை உற்சவருக்கு. 5 நிலையிலும் இங்க இது இருக்கார். இங்கதான் வந்து சிவனுக்கு பாவம் போன சாபம், அந்த பிரம்மஹத்தி தோஷம் இருந்தது இல்லையா, பிரம்மாவோட 5வது தலையை வெட்டினதுனால அதுக்கு சாபம் நீங்கின இடம் இங்கதான். அதனால சிவனுக்கும் இங்க உள்ள ஒரு சந்நிதி இருக்கு. பைரவர் சிவனுக்கு சாபம் நீக்கினதுனால பைரவர் என்ன பண்றாருன்னா, இங்கேயே நல்ல பிரம்மாண்டமான உருவத்தோட பெருமாளுக்கு காவல் தெய்வமா இங்கேயே வந்து ஊர்ல கோவில்ல இருக்கார். காவல் தெய்வமா அவர் தான் இருக்காருன்னு சொல்றா. இன்னும் நிறைய சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கு. ராமானுஜர் வந்து வைஷ்ணவ நம்பின்னு பேர் ஏற்பட காரணம் ராமானுஜர் வந்து அந்த பேரை கொடுத்தாரு அப்படின்பா. இன்னும் கதை போக நிறைய இருக்கு. நம்ம இன்னும் ஒரு நாள் இன்னும் டீப்பா இதோட எல்லா கதையும் பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு முறை திருக்குறுங்குடி போய் எல்லாரும் வந்து சேவிக்கணும். திருமங்கை ஆழ்வார் 4 ஆழ்வார்களால வந்து மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலம் இது. இதுல திருமங்கை ஆழ்வார் வந்து ஸ்ரீரங்க பெருமாளை வந்து கேட்கிறார், மோட்சத்துக்கு வேணும் உனக்கு, நான் என்ன எப்போ வரணும் அப்படின்னு கேட்டப்போ, நீ திருக்குறுங்குடி போ, அங்கிருந்து உனக்கு மோட்சம் தரேன் அப்படிங்கிற. அவர் கடைசியா மங்களாசாசனம் பண்ணின ஊரும் திருக்குறுங்குடி தான். இங்கிருந்து தான் அவர் மோட்சத்தை அடைஞ்சாருன்னு சொல்லுவா. அதனால இங்க இவருக்கு தனியா திருவரசும் இருக்கு. இதை வந்து என்னன்னா தெற்கு வைகுண்டம்னே சொல்றா. இது மேல்கோட்டை வந்து மேல் வீடுன்னும், காஞ்சிபுரம் கீழே வீடுன்னு சொல்லுவா, ஸ்ரீரங்கம் வீடு, இது வந்து தெற்கு வீடுன்னு சொல்லுவா. இங்கிருந்து தான் கூப்பிடு தூரத்துல இருக்கு
வைகுண்டம் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே கூப்பிடு தூரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அருமையான இடம் இது. என்னென்னா மோட்சம் வேண்டி யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக ஒரு முறையாக இந்த மார்கழி மாதத்தில் முடிஞ்சால் போய் திருக்குறங்குடி பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். நன்றி. நாளைக்கு என்ன பாசுரம் பார்க்கலாம்.